நித்யானந்தா 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 நித்யானந்தா. ஆழ்ந்த அன்புடன் மரியாதையுடன் வரவேற்கின்றேன். அற்புதமான தலைப்பு, உனது ஆசைகளை ஆராய்ந்து பார். ஆசைகளை உடனடியாக நிறைவேற்றும் வழி ஆசைகளை ஆராய்ந்து பார்த்தல். மகாவீரர் ஆயிரக்கணக்கான உபதேசங்களை தந்திருக்கிறார். ஆனால் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பான ஒரு உபதேசம் இந்த உபதேசம். நீங்கள் இந்த உடலை எடுக்கும் பொழுதே, நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையான உணவு, உடை, உலக சுகங்கள், சுகத்தை அனுபவிப்பதற்கான ஆயுள், அதற்கு தேவையான சக்தி எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடனே எடுத்து வந்து விடுகிறீர்கள். இறைவன் இதையெல்லாம் அழித்துத்தான் உங்களை இந்த பூலகத்திற்கு அனுப்புகின்றான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மிக தெளிவாக மகாவீரர் சொல்கின்றார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வரும் பொழுதே, நீங்கள் பிறவி எடுக்கும் பொழுதே உங்களுடைய உணவு, உடை, உறைவிடம், சொத்து சுகங்கள், உங்களுடைய ஆசைகளையெல்லாம் நீங்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு தேவையான சக்தி மற்றும் அதற்கு தேவையான ஆயுள், ஆரோக்கியம், இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு மகாவீரர் இறைவன் அழித்து அனுப்பிவிடுகிறான். மகாவீரர் மிக தெளிவாக சொல்கின்றார், நாம் அனைத்தையுமே எடுத்து வந்து விடுகிறோம் என்று. ஆனால் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் பார்த்தோமானால் நாம் எல்லோருமே பற்றாக்குறையிலே சிக்கி தவிக்கின்றோம். உணவு பற்றாக்குறை, உடை பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை, ஆயுள் பற்றாக்குறை, ஆரோக்கியம் பற்றாக்குறை. எப்படி இந்த பற்றாக்குறை நமக்கு வந்தது? நிச்சயமாக மகாவீரர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாவீரர் சொல்கின்றார் என்றால், மகாவீரரை போன்ற ஞானிகள் சொல்கின்ற கருத்துக்கள் சத்தியமாக மட்டும்தான் இருக்க முடியும். பின் ஏன் நம் வாழ்க்கையில் எல்லா பற்றாக்குறையும் இருக்கின்றது? உங்களுடைய ஆசைகளை ஆராய்ந்து பார்த்தீர்களானால் மகாவீரரின் வார்த்தைகள் சத்தியம் என்பதையும், நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய ஆசைகளை ஆராயும் பொழுது உங்களுக்குள் எங்கே நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்கின்ற தெளிவு ஏற்படும். உண்மையில் இங்கு வந்த பிறகு மற்றவர்களிடமிருந்தெல்லாம் நாம் ஆசைகளை கடன் வாங்கி விடுகின்றோம். எங்கெங்கெல்லாம் ஆசை கடன் கிடைக்குமோ அங்கிருந்தெல்லாம் கடன் வாங்கி விடுகின்றோம். அதாவது கடன் வாங்கிறதுக்கு பிறகு அது ஒரு அற்புதமான அல்ல, மோசமான பழக்கம். வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நேரடியான பழக்கம். கடன், பகை, நெருப்பு மூன்றையும் மிச்சம் வைக்கக்கூடாது. கடன், பகை, நெருப்பு மூன்றையும் மிச்சம் வைத்தால் வளர்ந்து விடும். கடன் வாங்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையை விற்பதற்கு சமம். நாம் பணத்தை மட்டும் கடன் வாங்குவதில்லை, ஆசைகளையும் வாழ்க்கையை வாழும் முறையையும் கூட அடுத்தவர்களிலிருந்து கடன் வாங்குகிறோம். பக்கத்து வீட்டுக்காரர் அவர் வீட்டுக்கு ஏசி போட்டார்னா உடனடியாக நம்மளால ஏசி இல்லாமல் இருக்க முடியாது.
நம்ம வீட்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா போயிடும், நம்ம வீட்டில் வெப்பம் ஜாஸ்தியா போகும். அவர் போட்டுட்டாரு. நமக்கு ஏசினா அலர்ஜியா இருந்தா கூட வீட்டம்மா சொல்லுவாங்க, அதுக்கு என்ன ஆன் பண்ணாம வச்சுக்கலாம், ஆனால் மிஷின் ஒன்று இருக்கட்டும் வாங்கிட்டு வாங்க. நம்ம 10 இடத்துக்கு போக வர்றவங்க மற்றவங்க பார்த்தா பேசணும் இல்லை, அதுக்காகவாவது ஒன்று வாங்கிட்டு வந்து வைங்க. அவர் வாங்கினார் என்பதற்காக அது நமக்கு அலர்ஜியாக இருந்தாலும் அதை வாங்கி வந்து மாட்டி, வாங்கி வந்து விட்டோமே என்பதற்காக 2 நாள் உபயோகப்படுத்தியதால் வரும் அலர்ஜிக்கு கடன் வாங்கி மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்து அது எத்தனை நடந்தாலும் அடுத்தவர்களிடமிருந்து அந்த ஆசையை வாங்குதல் என்கின்ற குணத்தை நாம் விடுவதில்லை. கடன் வாங்குறதை பத்தி சொல்லிட்டு இருந்தப்போ ஒருத்தர் சொன்னாரு, சாமி 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கினா தான் நாம கஷ்டப்படணும், கவலைப்படணும் சாமி. 50 லட்சம் 1 கோடி கடன் வாங்கிட்டா கொடுத்தவன் தான் கஷ்டப்படுவான் சாமி, நமக்கு கவலை இல்லை. 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வாங்கினா திருப்பி கொடுக்கணுமே அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும், கஷ்டம் நமக்கு இருக்கும். ஒரு அளவுக்கு மீறி வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம நல்லா இருக்கணும்னு அவன் வேண்டிப்பாங்க சுவாமி, நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க தொடர்ந்து வேண்டிகிட்டே இருப்பாங்க. நாம நல்லா இருக்கணும், அவங்க கோயிலா போய் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார்கள். நாம் வெறும் பணத்தை மட்டும் கடன் வாங்காமல் மனத்தையும் எண்ணங்களையும் ஆசைகளையும் கூட அடுத்தவர்களிடமிருந்து கடன் வாங்க துவங்கி விடுகின்றோம். ஆழ்ந்து உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் இந்த அடிப்படையான உண்மை புரியும். நமக்கு தேவையில்லாத விஷயங்களிலும் கூட, நமக்கு நேரடியாக உபயோகமாகாத விஷயங்களிலும் கூட, நமக்கு அதனால் திருப்தியோ சுகமோ கிடைக்காது என்றாலும் கூட மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கை முறை அவ்வாறு இருக்கிறது என்ற காரணத்திற்காக பல ஆசைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் உருவாக்கவும் அதை வாழவும் துவங்குகின்றோம். கொஞ்சம் ஆழ்ந்த உங்களுக்குள்ளேயே பார்த்தீர்களானால் இது புரியும். நம்முடைய வாழ்க்கையையும் தாண்டி பல நேரங்களிலே யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை முறை இவ்வாறு இருக்கிறது என்பதற்காக அதே வாழ்க்கை முறையை வாழ தூங்குகிறோம். அந்த ரோல் மாடல்னு சொல்றோம் பாருங்க, தெரியும். நடுத்தர மக்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய கொடுமை ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். நடுத்தர மக்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால், ஒரு கற்பனை வாழ்க்கை முறையை அவர்கள் மனதிலே புகுத்தி விடுவது. கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டின்னு சொல்றோம். இப்போ நம்ம இப்போ இருக்கிற சொசைட்டியை கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டின்னு சொல்றோம். கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டினா இந்த நுகர்பொருள், அளவுக்கு மீறின ப்ராடக்ட்ஸ். ஒரு செல்போன் எடுத்த ஆயிரக்கணக்கான செல்போன்கள், ஆயிரக்கணக்கான வெரைட்டி செல்போன்கள். ஒரு ஃப்ரிட்ஜ்னு எடுத்தா நூற்றுக்கணக்கான வெரைட்டி ஃப்ரிட்ஜ். ஒரு வாஷிங் மிஷின் எடுத்தா ஒரு கடை முழுக்க வாஷிங் மிஷின், விதவிதமான வாஷிங் மிஷினை மட்டுமே அடுக்கி வச்சிருக்கிறார்கள். ஒரு கிரைண்டர்னு எடுத்தோமானால் ஆயிரக்கணக்கான முறையான கிரைண்டர்கள். இப்பொழுது அதையெல்லாம் மீறி எந்தெந்த விதத்திலெல்லாம் எந்தெந்த பொருட்களை எல்லாம் மக்கள் தலைமையில் சுமத்த முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் அந்த பொருட்களை மக்கள் தலைமையில் சுமத்துவதற்கான கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டி. உங்களால் வாங்க முடிஞ்சதெல்லாம் வாங்குங்க, வாங்க முடியாதெல்லாம் கடனில் கொடுக்குறோம். கடனில் கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் அவர்களுக்கு எழுதி தருகிறீர்கள்.